안녕하세요. Welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகி. நான் உங்கள் ட்ரிங்க்ல ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜங்குக் எஃப்எஃப் மை எலகண்ட் ஹஸ்பண்ட் பட் ஹீஸ் மேலே லவ்மி ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். போன பார்ட் பார்க்கறவங்க பார்த்துட்டு இருந்துருங்க. அப்பதான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். இதோட இந்த எஃப்எஃப் ஃபினிஷ் ஆகுது. இதோட ஸ்டோரி எண்ட் ஆகுது. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹெட்ஸை பண்ணிக்கோங்கடா. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாமே பண்றதும் பண்ணதும் உங்க விருப்பட்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ட்ரிம்குள்ள ஸ்டார்ட் பண்ணா. இங்க ஜெயிக்கிதான் நம்ஜுன் கிட்ட பேசிட்டு இப்போ நம்ஜுன், ஜேகே அண்ட் ஜீவன், யோன்ஷன் 4 பேருமே ஒரே கார்ல தான் வந்திருப்பாங்க. இங்க நம்ஜுன், ஜேகே, நம்ஜுன், யோன்ஷன் அண்ட் ஜீவன் 3 பேருமே ஹாஸ்பிட்டல்ல ட்ராப் பண்ணிட்டு, அதாவது இங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மா, அத்தை மாமா, அப்புறம் ஜான் எல்லாரும் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டுட்டு அவங்கள ஜேகே வீட்டுக்கு போக சொல்லிட்டு, ஸோ இப்போ கார் ட்ரை பண்ணி ஜேகே ஒரு இடத்துக்கு வராரு. அது எங்கன்னா இங்க ஷிபின் சொல்லியிருப்பாரு இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு தான் ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னா, ஷிபின் கால் அட்டன் பண்ணதுமே சார் இங்கம்மா இங்கே உட்காந்துட்டு வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க சார். நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டேன், வரமாட்டேங்கிறாங்க சார். நீங்க கொஞ்சம் கூட்டிட்டு போங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ உங்களை கூப்பிட்டுதான் ஜேகே ஷிபின் சொன்னார் இல்லையா, அந்த இடத்துக்கு வர்றாரு. அது அது ஒரு குடோன் மாதிரிதான் இருக்கும். வெளியில இருந்து பார்க்க, வெளியே போனா உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்க இருக்கு. ஜேகே அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிதான் உங்களை அங்க சேஃபா வச்சிருக்க சொல்லியிருப்பாரு. யார்கிட்ட? ஷிபின் கிட்ட. சோ இப்போ ஜேகே அந்த இடத்துக்கு தான் வராரு. இங்க ஷிபின் ஓடி ஜேகேக்கு விஷ் பண்றாரு. எங்க இருக்கா? உள்ளதோ இருக்காங்க. சாப்பிட்டலாம். எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. ஏதாவது கொண்டு போனாலே இதையாவது தூக்கி மேல அடிக்கிறாங்க சார். அவங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ப்ளீஸ் சார், நீங்க தான் எது பண்ணணும். சரி, நீங்களா போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே போயிடுறாங்க. இந்த ஜேகே தான் ஒரு மாதிரி ரொம்ப எல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ள வராரு. பருப்பிலேயே ஒரு சொம்பு பறந்து ஜேகே மேல விழுது. ஜேகே நல்ல வேலை கரெக்டா கேட்ச் பிடிச்சிட்டாரு. இல்லைன்னா ஜேகேயோட தலை உடஞ்சு ரத்தமே வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஃபோர்ஸா தூக்கி போட்டிருப்பீங்க. ஏ என்னடி இதுக்கு இவ்வளவு கோவம் உனக்கு? கிட்ட கொண்டுவா போல. நீ இங்க என்ன பண்ற? உன்னை யாரும் வர சொன்னா? அது உன்னை கூட்டிட்டு போலான்னு. நான் ஒன்னும் கூட வரமாட்டேன். என் கூட வரேன்னா வேற யாரு கூட போலான்ட்டு இருக்க? ஒழுங்கா கிளம்பு, வீட்டுக்கு போலாம். என்னால வர முடியாது. நீ வந்துதான் ஆகணும். வா. ஆமா, இதுக்கு நீ எதுவும் சாப்பிடலையா? உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது வரையும் உன்னால என் பிள்ளைய பட்டினி கிடக்குமா அப்படின்ற சொல்லி திட்டாரு. இப்போ உங்களுக்கு வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு 5th of month, உங்களுக்கு 5.5 மாசம். சோ கொஞ்சம் பெல்லி பெருசா இருக்கும். ஜெகிக்கு அது பார்க்கும்போது ஆசையா இருக்கும். பட் நீங்க என்ன ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நிக்கிறீங்க, திரும்பி நிக்கிறீங்க. ஜேகே உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறாரு. பட் நீங்க வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கீங்க. வேற வழி இல்லாம ஜேகே உங்களை தூக்கிட்டு தான் போறாரு. நீங்க வர வழி ஃபுல்லா அவ்வளோ திட்டுமே ஜேகே கேட்கல. அமைதியா அவர் பாட்டுக்கு டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்க திட்டிக்கிட்டே வரீங்க. இப்போ நேரா அவர் வீடு, அதாவது ஜேகே வீடு இருக்கு இல்லையா. சோ அந்த பிக் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துறாரு. நீங்க பாக்குறீங்க, நான் நீங்க வரல, இங்க வராம வரங்க போக்குற இறங்கு. என்னால வர முடியாது, என்னை வீட்டுல கொண்டு போயிடு. அதெல்லாம் இப்போ போக முடியாது. ஏன் போக முடியாது? அது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். நான் ஆளுங்களை சொல்லியிருக்கேன், அது ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க போய்க்கலாம். இப்போ நீங்க இங்கதான் இருக்கணும். என்னால வர முடியாது, உன் கூட என்னால வாழவே முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி நேரா வீட்டு, அதாவது வெளியில போலான்ட்டு போறீங்க. காம்பவுண்டுக்கு வெளியில போலான்ட்டு போறீங்க. அகைன் ஜேகே கைப்பிடிச்சு இருக்கிறாரு. நீங்க ஜேகே ஜஸ்ட்ல பம்பாங்க நிக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி உங்க வயிறு தான் ஜேகேயோட பெல்லிய டச் பண்ணிருக்கும். அவர் தான் சிரிக்கிறாரு. நீங்க ஒரு மாதிரி ஜேகேய மறைச்சுக்கிட்டு உங்க ஸ்டொமக் ஹைட் பண்ணிக்கிட்டு நிக்கிறீங்க. பரவாயில்ல வாடி, இது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை தூக்கிக்கிறாரு. நீங்க கத்திக்கிட்டே வரீங்க. நீங்க கத்துற சவுண்ட் கேட்டு
உங்க அம்மா பார்த்து எல்லாரும் வராங்க. வந்தவங்களதான் பாக்குறாங்க. ஜேகே எப்படியோ உங்களுக்கு பொறுமையா இருக்கி விட்டுருது. இப்ப உங்க அம்மாவும் உங்க அத்தையும் அவங்க கிட்ட ஓடி வராங்க. உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா இருக்கல்லடி அப்படின்ற மாதிரி என்ன கேக்குறாங்க. நீங்களும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன், ஏன் இங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. இங்க இருக்கீங்கன்னா இதான் பார்த்தல, நம்ம வீடு இப்ப கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குடி, கொஞ்சம் சரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அங்க போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வரைக்கும் எங்க வீட்டுலதான் இருக்கணுமா? ஏன் இருக்க வேற வீதி கிடைக்கல உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறீங்க. இங்க ஜெயிக்கதான் உங்களை அத்தை அப்புறமா பேசிக்கோங்க, அவ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, ஃபர்ஸ்ட் ஏதாவது ஜூஸ் மாதிரி குடிக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ஏதாவது கொடுங்க, டேப்லெட் வேற போடணும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிகாஸ் நீங்க இந்த அயன் ரிச் டேப்லெட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா பிளட்டுக்காக, சோ அந்த டேப்லெட் எல்லாம் கொஞ்சம் விட்டமின்ஸ் டேப்லெட் எல்லாம் கொடுப்பாங்க, பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு தெரியும். சோ அந்த டேப்லெட் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா சொல்றாரு. நீங்க எல்லாம் ஜெயிக்க பார்த்து மறைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இப்ப வரைக்கும் இங்க என்ன நடக்குது எதுவுமே உங்களுக்கு தெரியாது, உங்ககிட்ட யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ இப்ப நீங்க ஒரு மாதிரி முறைச்சிட்டே நிக்கிறீங்க. முறைக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கிட்டயும் உங்க அத்தை கிட்டயும் சொல்லிட்டு அவர் மேல போறாரு. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு தான். இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸஸ் போகுது. ஜேகே உங்களை நல்லா பாத்துக்கிறாரு. நீங்க எப்போ வரைக்குமே பேச மாட்டேங்கிறீங்க, ஜேகே கிட்ட சரியா பேசவே மாட்டேங்கிறீங்க, ஒரு மாதிரி கோவமா தான் பேசுறீங்க. பட் இருந்தாலும் ஜேகே அதெல்லாம் கண்டுக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்க கோவமா இருக்கீங்க. அதுவும் இல்லாம கோச்சில வச்சு வேற இந்த மாதிரி சொல்லிட்டாரா உங்களை பிடிக்கல, நீங்க இந்த மாதிரி வெளியே போறீங்க, ட்ரிங்க்ஸ் பண்றீங்க அப்படி இப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் ஆயிடுச்சு. சோ நீங்க ஒரு மாதிரி கோவத்துலதான் இப்போ வரைக்குமே இருக்கீங்க. நீங்க சொல்ல சொல்ல கேட்காம வேகமா நடக்குது, ரொம்ப தூரம் நடக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. டெய்லியும் உங்களை ஜெகே வாக்கிங் கூட்டு போவாரு. கூட்டிட்டு போனா இந்த டைமிங் தான், இவ்வளவு தூரம் தான், அதுக்கு மேல நடக்காத அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லுவாரு. நீங்களே கேட்கவே மாட்டீங்க. முடியாது, ஏன் இஷ்டத்துக்கு நான் நடப்பேன், நீ சொல்றதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி வீம்புக்குன்னே நடப்பீங்க. நடக்கும்போது இப்போ நடப்பீங்க, உங்களுக்கு கால்லாம் நல்லா வீங்கிடும், நல்லா ஒரு நாள் பெயின் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். நைட்டு ஃபுல்லா ஜெயிக்கிறா உங்களுக்கு கால்ல எண்ணி போட்டு உருவி விட்டு உங்களை காலை பிடிச்சு விடுவாரு. அப்பதான் நீங்க தூங்குவீங்க. அவர் சொல்லும் போதே நீங்க கேட்டிருந்தா உங்களுக்கு அவ்வளவு பெயினா இருந்திருக்காது. பட் நீங்க வீம்புக்கேன்னு நடக்க போய் உங்களுக்கு அது பெயின் எடுத்திருக்கும், கால்லாம் நல்லா வீங்கி இருக்கும். இப்பெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி கால் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாம வீடு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 months இருக்கும். அது இன்சிடென்ட் நடந்து 1 மாசம் இருக்கும். இப்போ அகைன் ஷாகி இருக்காங்க இல்லையா, சோ அவங்களோட வீட்டுல மேரேஜ் பத்தி பேசுறாங்க. இன்னும் ஒரு 6 or 7 monthsல யோன்ஷன் அண்ட் ஜீவன் ஷாகி 3 பேருக்குமே ஸ்டடிஸ் கம்ப்ளீட் ஆகுது. சோ இன்னும் ஒரு 2 வருஷத்துல ஜானும் ஸ்டடிஸ கம்ப்ளீட் பண்ணிடுவான். சோ இது இப்போதைக்கு நிச்சயதார்த்த சிம்பிளா பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மேரேஜ் கிராண்டா பண்ணிக்கலாம். ஒரு படிப்பு முடிஞ்சதுமே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இந்த மேரேஜ பத்தி பேசினதும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஜீவனுக்குலாம். பட் ஆனா யோன்ஷன் ஒரு மாதிரி ஜானுவ பாப்பலாம் அவங்க தெரிவிக்கிற. இப்போ வரைக்குமே அவங்களுக்கும் யோன்ஷனுக்கும் ப்ராப்ளம் போய்கிட்டுதான் இருக்கு. இப்போ ஜீவன் ரெண்டு பேருமே இன்டர்ன்ஷிப்ல தான் இருக்காங்க. அண்ட் ஷாகியும், ஏன்னா 3 பேருமே பிசினஸ் ரிலேட்டடா தானே படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ 6 months தானே இருக்கு. சோ இன்டர்ன்ஷிப்ல இருக்காங்க, வேற எங்கேயுமே இல்ல, ஜேகே ஆபீஸ்ல தான் அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேவும் கிளம்பி ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்காரு. ஏங்க நீங்கன்னா ஒரு மாதிரி காலையில எழுந்து உட்கார்ந்துருக்கீங்க, அந்த கஷாயத்தை வச்சுக்கிட்டு குடிக்கலாமா வேணாமா, இப்பெல்லாம் ரொம்ப கட்டாயம் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜூஸ் கூட குடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த வாமிட்டிங் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் உங்களுக்கு அந்த கஷாயம் கொடுத்தது, உடம்புக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ உங்களுக்கு வாமிட் கொஞ்சம் கொஞ்சம் 6 months ஆயிடுச்சு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஓகே தான். பட் ஆனாலும் இப்போ நீங்க எப்பயாச்சும் வாமிட் பண்ணுவீங்க. சோ அதெல்லாம் கட்டாயம் எல்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்கு பிடிச்சா குடிக்கலாம், இல்லைன்னா நீங்க ஏதாவது ஜூஸ் குடிச்சுக்கலாம். ஆனா காஃபி மட்டும் குடிக்க கூடாது காலையில வெறும் வயிற்றுலயே. அதனாலயே நீங்க ஒரு மாதிரி கடுப்பா போய் உட்காந்துருக்கீங்க, எப்படா ஜேகே போவா நம்ம காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஜேகே இருந்தாருன்னா உங்களை குடிக்கவே விட மாட்டாரு, ஏதாவது பண்ணி உங்களை ஜூஸ் தான் குடிக்க வைப்பாரு. பட் அதனாலயும் நீங்க அமைதியா அப்படியே உட்காந்துருக்கீங்க நல்ல மாதிரி. ஜேகே தான் இப்போ கீழே எல்லாம் கிளம்பி வந்திருப்பாரு. கீழே வரும்போது உங்களை பார்த்துட்டேதான் வராரு. நீங்க ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. இங்க ஜேகே எனக்கு இல்லாம அமைதியா உட்காந்துருக்கான் நல்ல பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. என்னடி அண்ணா கஷாயம் குடிச்சியா?
அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க என்ன மறைக்கிறீங்க? மறைக்காத, குடிச்சியா என்ன? இன்னும் குடிக்கல. ஏன் குடிக்கல? நீ குடிச்சு பாரு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறீங்க. சரி, வேணும்னா இது ஏதாவது ஜூஸ் போட்டு சொல்லி குடிச்சுக்கலாம்ல. எனக்கு காஃபி வேணும். காஃபில குடிக்க கூடாது. ஏன் குடிக்க கூடாது? எனக்கு அதுதான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஜேகே உங்க கிட்ட வராரு. குடிக்க கூடாதுன்னா குடிக்க கூடாதுடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க ஒரு மாதிரி ஜேகிய பாத்துட்டு திரும்பிக்கிறீங்க. நீங்க ஜேகே தான் நான் காஃபி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? சாப்பிடலாமா? டேய் இருடா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இப்ப ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொண்டு வந்து கையில கொடுக்குறாங்க. நீங்க ஜேகே தான் குடிக்கிறாரு. உங்களுக்கு நான் ஆசையா இருக்கும். நீங்க ஜேகேவியே பாக்குறீங்க ஒரு மாதிரி. ஜேகே குடிச்சிட்டே எப்படி உங்களை பாப்பாரு? நீங்க ஜேகேவே பாத்துட்டு இருக்கீங்க. என்னடி காஃபி வேணுமா? நான் குடிச்சிட்டேன், பரவாயில்லையா? பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. சரின்னு சொல்லிட்டு ஜேகே குடிக்கிறாரு. அவர் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு நீங்க வாங்கி அதை அப்படியே குடிக்கிறீங்க. குடிக்கும் போது அப்படியே ஃபீல் பண்ணி குடிக்கிறீங்க. நீங்க காஃபி குடிக்கிறத பார்த்தா காஃபி பிடிக்காதவனுக்கு கூட உங்களை பார்த்து குடிக்கணும்னு ஆசை வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிக்கிறீங்க அந்த காஃபிய. ஜேகே நான் உங்களே பாக்குறாரு. ஒரு மாதிரி சர்ப்ரைஸா நீங்க அதை நல்லா குடிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ ஜேகே தான் எனக்கு காஃபி வேணும். வேணா அத்தையே போட்டு கொடுக்க சொல்லு, இல்லைன்னா அம்மா கிட்ட கேளு. நான் இதை குடிக்க தரமாட்டேன். அது ஏன் காஃபி, எனக்கு என் காஃபி வேணும். இல்ல நீ வேற குடிச்சுக்கோ, நான் இது தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கப்ப வந்து நீங்க டைட்டா புடிச்சுக்கிட்டே குடிக்கிறீங்க. நீங்க சிப் பண்ணிட்டு நீங்க போவீங்க. அப்போ சடனா ஜேகே உங்க ஹெட்ட குடிச்சு திருப்பி அவரோட லிப்ஸ்ல டைட்டா ஒரு அட்டாச்மெண்ட். இப்போ டீப்பான கேஸ் உங்களுக்கு ஜேகே கடையில போகுது. நீங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. அது மாதிரி 5 daysல உங்க மவுத்த ஓபன் பண்ணிருப்பீங்க. இப்போ உங்க மவுத்துல இருந்து காஃபி ஜேகே மவுத்துக்கு போகுது. ஆனா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அந்த கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே தான் ரொம்ப ஸ்லோவா அந்த கிஸ பிரேக் பண்ணி உங்களுக்கு பொறுமையா விட்டுருப்பாரு. நீங்க நான் ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி 5 daysல ஜேகே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. நீங்க ஜேகே தான் பரவாயில்லடி, இந்த காஃபி கூட ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க நான் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு ஜேகே சிஸ்கியா அடிக்கிறீங்க. ஜேகே சிரிக்கிறாரு. பொறுக்கி 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 காலையில என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. அவரும் பயங்கரமா சிரிக்கிறாரு. சோ அந்த டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். இப்ப ஜேகே தான் ஏன் சொல்லுங்க அலைக்கானு அவங்க எங்க இந்த நேரத்துல எங்க இருக்காங்க? அவங்க அப்பவே ஆபீஸ் கிளம்பி போயிட்டானுங்களே. சாப்பிட்டானுங்க? இல்லடா, ஏதோ கேண்டீன்ல போய் சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலா சொல்லிட்டு இங்க ஜேகேவோட அம்மா தான் போறாங்க. இங்க உங்க அம்மா தான் வந்து ஃபுட் எல்லாம் எடுத்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா நீங்க சாப்பிட வச்சு போக சொல்லிருக்கு, சாப்பிட்டுட்டு போக சொல்லிருக்கல, எதுக்கு? அதுக்கும் நான் வாங்கி கட்டிக்கிறதுக்கா? ஏமாப்ல உங்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனைனா அது உங்களுக்குள்ள வச்சுக்கணும். எதுக்கு தேவையில்லாம எங்ககிட்ட வந்து கத்துறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போறாங்க. பிகாஸ் ஜேகே வந்து லேட்டா வந்து திட்டுவாரு. என்னதான் தம்பி மச்சானாவே இருந்தாலும் ஆனா திட்ட பயங்கரமா விடும். சொன்ன வேலையை பெர்ஃபெக்டா முடிக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் பனிஷ்மெண்ட் தான். சின்ன குழந்தை மாதிரி இம்போசிஷன் எல்லாம் கொடுப்பாரு. அந்த ஒரு ப்ராஜெக்ட 20 times வந்து நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. ஒரு ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்ட் எல்லாம் கிடையாது. அதனால 200 பேஜுக்கு இருக்கும். உட்கார்ந்த பிள்ளைங்க பாவம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒரு மாசம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன விஷயமா நோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வேலையே வந்து ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருப்பாங்க, கத்திருந்திருப்பாங்க. சோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. இப்ப வரைக்குமே ஜேகே கிட்ட திட்டுதான் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன திட்டுறீங்க, இதனால என் தம்பியோட நிம்மதியா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க ஜேகே திட்டுங்க. அதுக்கு அவனுங்க ஒழுங்கா வந்து வேலை பார்க்கணும். அவனுங்க ஒழுங்கா வேலை பார்த்தா நான் வந்து திட்ட போறேன் அப்படின்ற மாதிரி அவர் பதிலுக்கு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. நீங்களும் பதிலுக்கு சண்டை போடுறீங்க. சோ இப்படியேதான் இந்த கான்வர்சேஷன் போயிருக்கும். ஜேகேவும் ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. ஜேகே தான் வந்து உங்க முன்னாடி நிக்கிறாரு. அண்ணா போயிட்டு வரேன்டி, கிளம்பு அப்படின்ற மாதிரி திரும்பி உட்காந்துக்கிறீங்க.
ஜேக்கு உங்ககிட்ட வந்து உங்க சிக்ஸ்ல கிஸ் பண்றாரு. கிஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்க ஸ்டமக்ல ஒரு கிஸ் பண்றாரு. கிஸ் பண்ணிட்டு உங்களுக்கும் பாப்பாக்கும் பாய் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. நீங்க ஒரு மாதிரி பார்த்து மறைக்கிறீங்க ஜேகேவை. ஆனா அவர் என்ன பண்ண அவரு போயிட்டாரு. சோ இப்ப வந்து நேரா ஜேகே வந்து ஆபீஸ்க்கு தான் போறாரு. வழக்கம் போல ஷிபின் தான் ஓடி வர்றாரு. என்ன பண்றாங்க, வந்துட்டானுங்களா அப்படின்ற மாதிரி சொன்னது. வந்துட்டாங்க சார். எங்க இருக்காங்க? கேபின்ல தான் சார் இருக்காங்க. நீங்க வாங்க சார், நான் வர சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க ஜேகேவை கேபின்ல ட்ராப் பண்ணிட்டு கேபின்ல வந்து உட்கார சொல்லிட்டு ஷிபினா வந்து யோன்ஷன் ஜீவன் அவங்க கூட வந்து கொஞ்சம் ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட வந்திருப்பாங்க அவங்க காலேஜ்ல இருந்து இன்டர்ன்ஷிப்காக. இது வந்து யோன்ஷன் மூலமா தான், யோன்ஷன் ஜீவன் மூலமா வந்திருப்பாங்க. சோ ஜேகேவும் இன்னும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவரும் அக்செப்ட் பண்ணிருப்பாரு. சோ இப்போ வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாரு ஜேகே. அதாவது இதெல்லாம் எக்ஸாமுக்கு கூட வரும். சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்குள்ள வந்து யாருக்குமே ஒண்ணுமே தெரியல. ஒருத்தர் ஃபேஸ பார்த்து முடிச்சிட்டு நிக்கிறாங்க. இங்க ஜேகே யோன்ஷன் அண்ட் ஜீவன் 2 பேரும் பார்த்து முறைக்கிறாரு. நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமா தெரியாது? தெரியாது சார். அங்க வந்து வந்து மாமா அண்ணா கூப்பிடக்கூடாது சார். எல்லாருக்கும் வந்து எப்படின்னா எல்லாருக்கும் வந்து சிஓ தான். இங்க வந்து ரிலேஷன்ஷிப் எல்லாம் கொண்டு வரக்கூடாது. ப்ரொஃபஷனல் வேற, பர்சனல் வேற, அந்த மாதிரிதான் ஜேகே. சோ அதனாலயே எல்லாரும் ஒருத்தர் ஃபீஸ் ஒருத்தர் பார்த்துட்டு முடிச்சுட்டு நிக்கிறாங்க. அதுவும் ஜீவன் மனுஷனுக்கு தான் பயங்கரமான பயம். பிகாஸ் மத்தவங்களை கூட மன்னிச்சு விட்டுருவாரு. பட் இவங்க 2 பேரையும் விட மாட்டாரு. ஏன்னா ரொம்ப தெரிஞ்சவங்க இல்லையா. ஜீவனுக்குன்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சதுக்கு இப்ப வச்சு செய்யறாரு ஜேகே. ஃபர்ஸ்ட் வந்து அசிங்கப்பட்டது, இன்சல்ட் பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால ஜீவன். சோ இப்பதான் வச்சு செய்யறாரு ஜீவன். ஐயோ இது தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே அமைதியா இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. வீட்டுக்கு ஒண்ணு கிளாஸ் தான், இதை படி அதை படின்னு ஜேகே படாத படி எடுத்தாரு. இங்க ஒரு வழியா இங்க வந்து தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டதுமே ஜேகே வந்து ஒரு க்ளூ கொடுப்பாரு. சோ இப்போ வந்து யோன்ஷனுக்கு வந்து அது ஹிட் ஆயிடுது. அவர் வந்து பாதி சொல்றாரு. அதுக்கு மேல மறந்து போச்சு ஒரு பதட்டத்துல. மீடியா வந்து ஜீவன் வந்து கம்ப்ளீட் பண்றாரு. ஓ எக்ஸாம் ஹால் இப்படிதானா? ஃபர்ஸ்ட் ஆஃப் நீ எழுதுவ, செகண்ட் ஆஃப் வந்து ஆன்சர் நீ எழுதுவியா? எப்படி திருத்துறவங்க உன் பேப்பர் பாதி இன்னொரு பேப்பர் பாதின்னு பார்த்து திருத்துவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாரு. எல்லாரும் இடம் பண்ணி நிக்கிறாங்க. வழக்கம் போல பயங்கரமா திட்டு விழுது. இப்போ ஒருத்தருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்படி சொல்றது, ஒரு ப்ராஜெக்ட வந்து எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு இதுக்காக கொடுக்குறாங்க. டெஸ்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம இது மிஸ்டேக்ஸ் இல்லாம கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு. எல்லாரும் போயாச்சு. இப்போ வந்து லாஸ்டா வந்து ஜீவன் அண்ட் யோன்ஷனுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்களே பாக்கல. கொஞ்சம் வந்து பெரிய ப்ராஜெக்டாவே கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனி இவருக்கு வேற அவருக்கு வேற. இங்க ஜீவன் தான் பாக்குறாரு. அதுக்கு வேற யோன்ஷன் ஒரு மாதிரி அழுகாத குறையா ஜேகே பாக்குறாரு. என்ன பாக்குறீங்க? இது நான் உனக்கு சொல்லி கொடுத்ததுதான், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஜேகே கேட்கக்குள்ளே இவங்களுக்கு பயமா இருக்குது. யோன்ஷன் ஜீவன் வாழ்நாளில ஜேகேவை பார்த்து இப்படி பயந்ததே கிடையாது. இப்பெல்லாம் டெய்லி சாதாரணமா பார்க்கும்போது கூட அவ்வளவு பயமா இருக்குது. ஜேகே கேட்டது என்னத்த சொன்னீங்களோ எனக்கு ஒண்ணும் ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி இங்க யோன்ஷன் வந்து சொல்றான். என்ன வாய்க்குள்ள முன்னவர ஞாபகம் இல்ல அப்படிதானே? இல்ல சார், அது வந்து என்ன வந்து ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு சார். அப்ப கிளம்பு, போய் முடிச்சு கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்னு சார் மண்டே ஆட்டிட்டு என்னத்த முடிக்கிறது, அப்படியே வெளியில பரதாத்திர நின்றுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. எங்க ஜீவன் போச்சு. அடுத்தது நானும் அப்படின்ற மாதிரி நிக்கிறாரு. உனக்கு என்ன டவுட் இருக்கா? இல்ல மாமா. இல்ல சார். கிளம்பு, பர்ஃபெக்டா முடிச்சுட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போன்ல வந்து போட்டு பார்த்து கொஞ்சம் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்படி ஏதோ பண்ணிட்டாங்க. பட் ஆனா பெர்ஃபெக்டான பண்ணல. கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஜேகே வந்து மிஸ்டேக்ஸ் சொல்லி கொடுக்கக்குள்ள திட்டல மாட்டாரு. இது இப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாரு. ஆனா அந்த மிஸ்டேக்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா மட்டும்தான். செகண்ட் டைம்லாம் வச்சு திட்டி விட்டுருவாரு. அது இல்லாம பனிஷ்மெண்ட்டும் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். சோ
இப்போ ஜேகே வந்து எல்லாரையும் வந்து நோட் பண்ணிட்டு மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இங்க நல்லாவே தெரியுது ரெண்டு பேரும் அவ்வளோ டயர்டா வராங்க வீட்டுக்கு. வரக்குள்ளே டைம் வந்து 10:30 ஆகுது. அங்க ஆல்ரெடி சார் வந்து 8 o'clock ஷார்ப்பா வீட்டுக்கு வந்துருவாரு ஜேகே. அதுல எல்லாம் நோ காம்ப்ரமைஸ். எவ்வளோ ஒர்க்கா இருந்தாலும் சரி இப்பெல்லாம் வந்து ஷார்ப்பா 8 o'clock வந்துருவாரு. அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அவரு ஆபீஸ்ல இருக்க மாட்டாரு. உங்க வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் ஒரு 1/2 hour தான் டைம் ஆகும் வரதுக்கு. சோ 7:30 கிளம்பிடுவாரு. ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண மாட்டாரு. ஜீவன் யுவன்ஷனுக்குலாம் ரொம்ப பொறாமையா இருக்கும். ஜேகே மட்டும் முன்னாடி போயிட்டாரு. இங்க எல்லாம் 10:30 போலதான் வருவாங்க. டெய்லி 10 மணிக்கு தான் வருவாங்க வீட்டுக்கு. இங்க ஜேகேவோட அம்மாவும் இங்க அவங்க அம்மாவும் பாப்பாங்க. பட் ஆனா எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கேட்டதுக்கு வந்து ஜேகேவோட அம்மா பிடிச்சி திட்டுன்னு திட்டிட்டு போயிடும். பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல. எதுக்கு அவனும் காலேஜுக்கு போறானே தெரியல. இவனும் என்னத்த படிச்சான் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருப்பாரு. அதுல இருந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. அமைதியா இருந்துப்பாங்க. சோ வராங்க ரொம்ப டயர்டா இருக்கு. பீஸ பார்த்தாலே தெரியுது. அதுவும் வந்து அவங்களுக்கு ஜேகே வந்து கால் தான் பிரிச்சு விட்டுட்டு இருக்காரு. நீங்கன்னா அப்படியே உட்காந்துருக்கீங்க. அந்த இதுல சாஞ்சு அப்படியே உட்காந்துருக்கீங்க. பொறுமையா நடனம் கேட்கலையாடி, நீ இதுக்குதான் இப்படி பண்ற அப்படின்னு உங்களையும் திட்டிக்கிட்டே வந்து காலை பிடிச்சு விட்டுட்டு இருக்காரு. நீ இப்படிதான் கால் பிடிக்கணும்னா ஒண்ணு பிடிக்கவே தெரியல அப்படின்னு சொல்லி காலை எடுத்துக்கோங்க. அவனும் எனக்கு கோவம் மட்டும் இங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல வையன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அந்த காலத்தை பிரிச்சுட்டு இருக்காரு. ரூம்ல இல்ல, வெளியில பால்கனி கிட்ட அந்த 3 நைட்ல உட்காந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் வராங்க. ஜேகே உங்களை பாக்கலாம், பாப்பா கிட்ட பேசலாம்னு சொல்லிருக்கேன். ஜீவனும் யுவன்ஷனும் பேசலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. பட் ஆனா ஜேகே பார்த்ததுமே ஒரு மாதிரி ஒருத்தர் பேசுறத பார்த்துட்டு திரும்பிக்கிட்டு அவங்க ரூம்குள்ள போறாங்க. ஏனில்ல மாமா அண்ணே என்ன எதுக்கு வந்தீங்க? ஒண்ணு இல்லைங்க, சும்மா எங்க ரூம்க்கு வரதுக்கு மேல இங்க வந்துட்டோம். ஓ, உங்க ரூம்க்கு வரதுக்கு மேல இங்க வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஜெக்கி கேக்குறேன். ஆமா. சரி, ப்ராஜெக்ட் என்னாச்சு? அது வந்து அப்ப முடிக்கல. முடிச்சிட்டீங்க கரெக்டா முடிச்சிட்டீங்களா? அது வந்து கரெக்டா முடிச்சிட்டோம் மாமா. நம்பலாமா? என்ன நீ எங்களை சந்தேகப்படுறியா? நாங்க அதெல்லாம் கரெக்டா முடிச்சிட்டோம். பாப்போம், நாளைக்கு எப்படின்னு ஆபீஸ்க்கு தானே வருங்க. அப்ப பாக்கு நீங்க எந்த லட்சணத்துல முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு நான் கடுப்பாயிடுச்சு. நீங்க ஜேகே வந்து பார்த்து மறைக்கிறீங்க. என்ன மறைக்கிற? இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாம திட்டவர்கள்னு வச்சுக்காதீங்க. பாவம் பசங்க எவ்வளவு லேட் வராங்க. அதுவும் சீக்கிரமாவே போயிடுறாங்க. உங்களை மாதிரியா லேட்டா போயிட்டு சீக்கிரமா வரதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நானும் பிகினிங் டைம்ல லேட் நைட் போயிட்டுதான், சாரி சீக்கிரமா போயிட்டு லேட் நைட் தான் வீட்டுக்கு வருவேன். நான் அப்படிலாம் கஷ்டப்பட்டதுனாலதான் இப்ப ஓரளவுக்கு அது என்னால இந்த கம்பெனியும் மேனேஜ் பண்ண முடியுது. அவங்களும் கத்துப்பாங்க. அவங்களும் பிகினர்ஸ் தானே, சீக்கிரமே கத்துப்பாங்க. ரொம்ப ஓவரா உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ரொம்ப சீன் போடாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. கத்துக்கிட்டா எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்றாரு. இங்க 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இத பார்த்ததுமே சரிங்க மாமா, நீங்க 2 பேரும் உங்க வேலைய கண்டினியூ பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். பாய், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் கிளம்பிக்கிறாரு. நானும் வரேன். சரிங்கண்ணா, சரிங்க நீ பாருங்க, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே வந்துடுறாரு. ஏன்னா அதுக்கு மேல இன்னும் ஜெயிக்க ஏதாவது கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜீவனும் யோன்ஷனும் ஓடியே போயிட்டாங்க. இங்க அகைன் வந்து நீங்க ஜேகே கிட்ட சண்டை தான் போடுறீங்க. அப்படியே பேசிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அப்படியே தூக்கம் வந்திருக்கும். ஜேகே உங்களை தூக்கிட்டு ரூமுக்கு தான் போறாரு. அப்படியே 2 பேரும் வந்து உங்க ரூம்ல படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணி வைப்பீங்க. ஸோ இப்படியே இந்த டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். உங்களுக்கு உங்களோட பிரெக்னன்சி டேஸஸ்லாம் இந்த மாதிரிதான் ரொம்ப ஹாப்பியா ஸ்பெண்ட் ஆகுது. ஆக்சுவலி ஜேகேக்கும் நல்லா தெரியும். நீங்க வந்து சும்மாதான் வந்து ஜேகே கிட்ட விளையாடுறீங்க. உங்களுக்கு வந்து ஜேகேவை பிடிச்சிருக்கு. ஜேகே இந்த மாதிரி டீஸ் பண்ணிக்குள்ளதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஹாப்பியா தான் இருக்கு. பட் ஆனா நீங்க வெளியே காமிச்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க நடிக்கிறீங்கன்னு ஜேகேக்கும் நல்லாவே தெரியும். நீங்க என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் நல்லாவே தெரியும். பட் ஆனா பெருசா அவர் வந்து எதுவுமே வந்து காமிச்சுக்கல. உங்களுக்கு பிடிக்காத மாதிரியே தான் நீங்க பிஹேவ் பண்ணுவீங்க. ஜேகே வந்து அதை வந்து கூலா ஹேண்டில் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவாரு. சோ உங்களோட டேஸஸ் ரொம்ப ரொமான்டிக்கா ஹாப்பியா எப்படிதான் ஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கும். ஒன் டே வந்து லாயர் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க.
அதாவது ஜேகேக்கும் உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கேஸ் போகுது இல்லையா? சோ அதோட ஃபைனல் ஹியரிங் இன்னும் 2 daysல வர இருந்திருக்கும். சோ அத வந்து அதாவது ஞாபகப்படுத்துறதுக்காக தான், ரிமைண்ட் பண்றதுக்காக வந்திருப்பாரு. சோ ஜேகே வந்து சொல்றாரு, இல்ல சார், அதான் ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, எங்களுக்கு டிவோர்ஸ்லாம் வேண்டாம், நாங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கல, டிவோர்ஸை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்றாரு. நீங்க தான் ஏன் 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 கேன்சல் பண்ணும்? உனக்குதான் என் கூட வாழ பிடிக்கலையே, நான் தான் குடிக்கிறேன், 6 மணிக்கு மேல வெளியே சுத்துறேன், ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி அங்க இங்கன்னு போறேன், உனக்குதான் இந்த மாதிரிலாம் பிடிக்காது, இந்த மாதிரி சண்டை போடுற வைஃப் தான் உனக்கு பிடிக்காது, அப்புறம் நீ எதுக்கு என் கூட வாழணும் அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. வயன், உனக்கு நல்லா தெரியும் அது எதுவும் வேணும்னு நடந்தது கிடையாது, நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னு உனக்கு நல்லா தெரியும், அப்புறம் இப்படி பேசுறதுலாம் சரியில்லை வயன். ஓ சரியில்லையா? எனக்கு நல்லா தெரியுமா, ஆனா எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்ட்ரிக்டா சொல்றீங்க ஜேகே பார்த்து. இங்க ஜேகேனா ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்காரு. சோ எனக்கு டிவோர்ஸ் வேணும், நாங்க இன்னும் 2 daysல ஹியரிங் இருக்குல்ல, நான் கோர்ட்ல வந்து பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க போறீங்க. ஜேகேனா சிரிக்கிறாரு. இங்க லாயர் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு, அதுல எதுவும் நடக்காது சார், நாங்க கோர்ட்ல வந்து பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லாயரே அனுப்பி வச்சிருப்பாரு. சோ இப்படியேதான் டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். சோ இப்ப வந்து ஹியரிங்கான டேட்டும் வந்துருச்சு. நீங்க என்ன உங்க அப்பா மாமாவை சப்போர்ட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க, இங்க ஜேகே அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வருவாங்க. இங்க ஆபீஸ பாத்துக்கிறது வந்து ஜீவன் அண்ட் யோன்சன், அப்புறம் வந்து ஷிபின் தானே இருக்காரு. ஸோ ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கோர்ட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ இங்க வந்து கேக்குறாங்க, அதுக்கு முதல்ல ஜட்ஜ் வந்து கேக்குறாங்க, என்னப்பா உன் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டதும் இங்க வந்து ஜேகே சொல்றாரு, இல்ல நான் டிவோர்ஸ் பண்ணல, நான் வந்து என் ஒய்ஃப் கூட லைஃப் கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன், எனக்கு டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு என் ஒய்ஃப் தான் வேணும், ஒய்ஃபும் குழந்தைங்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னது. இப்ப வந்து அகைன் வந்து உங்கள்கிட்ட கேட்டா நீங்க வந்து இல்ல எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அந்த ஜட்ஜ் தான் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாரு. நீங்க விளையாடுறீங்களா? உங்களுக்கு எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? உன் புருஷனும் நீ என்னன்னா ஃபர்ஸ்ட் இயரிங்ல எங்க 2 பேருக்குமே டிவோர்ஸ் வேணும்னு சொன்னீங்க, செகண்ட் இயரிங்ல உன் புருஷன் வந்து டிவோர்ஸ் வேணும்னு சொன்னாரு, நீ வேண்டான்னு சொன்ன, இப்ப என்னன்னா அவர் வேணாங்கிறாரு, நீ வேணுங்கிற, எங்களெல்லாம் பார்த்து எப்படி தெரியுது? நீங்க ஜோக்கர்ஸ் மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறாங்க. நீங்கன்னா ஒரு மாதிரி அமைதியோட நிக்கிறீங்க. ஜேகேனா சிரிக்கிறாரு. உங்களுக்கு இன்னும் கடுப்பாகுது ஜேகே சிரிக்கிறது. நீங்க தான் ஜேகே பார்த்து மறைச்சிக்கிட்டே, எனக்கு டிவோர்ஸ் வேணும், எனக்கு இந்த ஆள் கூட என்னால லைஃப் லீட் பண்ண முடியாது, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க உங்க அப்பா அம்மாவுக்கும் உங்க அத்தை மாமாவுக்கும் தான் ஒரு மாதிரி இருக்கு, இன்னும் ஏன் பேசுற அப்படின்ற மாதிரி அவங்க அங்க இருந்துட்டே உங்களை பாத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஸ்ட்ராங்கா சொல்லிடுறீங்க, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி. அங்க ஜேகே வந்து எதுவுமே பேசல, ஜஸ்ட் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. இங்க ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா, அவங்கதான், என்னப்பா வந்ததுல இருந்து ஏதோ டூத் பேஸ்ட் விளம்பரத்துக்கு ஆடுக்கு கூப்பிட்ட மாதிரி பல்ல பல்ல காமிச்சிட்டு நிக்கிற, என்ன உன் பண்ணாடி டிவோர்ஸ் வேணுங்கிறா, என்ன பண்ணலான்ட்டு இருக்க? என்னால டிவோர்ஸ் கொடுக்க முடியாது மேம். உன்னால கொடுக்க முடியலன்னா வேற யாரும் வந்து கொடுப்பா? இப்ப என்னதான் முடிவு எடுத்திருக்கீங்க, டிவோர்ஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுமே, டிவோர்ஸ் வேணாம் மேம் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்றாரு. நீங்க வந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்றீங்க. இங்கன்னா நீங்க ஆனா டிவோர்ஸ் வேணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க ஜேகே. இப்போ அந்த ஜேகே தான் அவர் இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி உங்க கிட்ட வந்து உங்களுக்கு முன்னாடி நிக்கிறாரு. நீங்க என்ன ஹிட்ட பண்ணி பாக்குறீங்க ஒரு மாதிரி. உனக்கு நிஜமா நீ என்ன பிடிக்கலையா? நீங்க ஒரு கல் பண்ணி பாக்குறீங்க. உனக்கு நிஜமா என்கிட்ட இந்த டிவோர்ஸ் வேணுமா என்ன? அது வந்து சொல்லு, உனக்கு என்கிட்ட இந்த டிவோர்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜேகே இப்படி மூவ் பண்ணுவாரு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. நீங்கன்னா ஒரு மாதிரி ஜேகேவே பாத்துட்டு இருக்கீங்க. சொல்லு வயன், நீ எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க ஆமா எனக்கு உங்ககிட்ட இருந்து அப்படின்னு நீங்க சொல்ல வந்திருப்பீங்க. அதுக்குள்ள ஜேகே உங்களை பிடிச்சு கிஸ் பண்றாரு. நீங்கன்னா ஒரு மாதிரி இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம ஒரு மாதிரி பாத்துட்டு நிக்கிறீங்க. இங்க அதுக்கு மேல கோர்ட்ல இருக்கிறவங்கலாம் உங்க அப்பா அம்மா எல்லாம் ஒரு மாதிரி வெக்கத்துல
ஐசி க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அவங்கன்னா ஒரு மாதிரி ஹெட் ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த கோர்ட்டே சிரிக்குது. இங்க ஜட்ஜி தான் கடுப்பாயி உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது, ஒண்ணும் கொடுக்க முடியாது, அதனால வீட்டுக்கு கிளம்புங்க, வீட்டுல போய் பண்ணுங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி திட்டி உங்களை அனுப்பி விட்டுருப்பாங்க. நீங்கன்னா ஒரு மாதிரி அடிக்கிறீங்க ஜேகே, செஸ்கியே அடிக்கிறீங்க. ஜேகே சிரிக்கிறாரு. சோ அப்படிதான் ஒரு 5 years போயிருக்கும். நீங்களும் ஜேகே உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா லீட் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கும். நீங்கன்னா அவளுக்கு வந்து ஜீனான்னு பேர் வச்சிருப்பீங்க. நீங்க ஜீனா வந்து பாக்குறதுக்கு அப்படியே ஜேகே மாதிரியே இருப்பா. ஜேகே மாதிரி பாக்குறதுக்கு மட்டும் கிடையாது, அவளோட கேரக்டர், ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஜேகே மாதிரியே இருக்கும். உங்களுக்குன்னா ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். பிகாஸ் நைட் வந்து ஜேகே வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவாரு. இல்லைன்னா ஜீனா வந்து டேல வந்து ஜீனா டார்ச்சர் பண்ணுவா. இவங்க எப்படியாவது சீக்கிரமா ஸ்கூலுக்கு அனுப்பினீங்களா அந்த மாதிரிதான் இருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து பிசினஸ் எல்லாம் பண்றது கிடையாது. இங்க வந்து ஜீவன் அண்ட் யோன்சன் 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிருக்கும். ஜீவனுக்கும் ஷாக்கிக்கும் மேரேஜ் ஆயிருக்கும். யோன்சன் அண்ட் ஜானுக்கும் மேரேஜ் ஆயிருக்கும். நீங்க இதை தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு ஃப்ளோல அப்படி சொல்லிட்டு மேரேஜ் ஆயிருக்கும். இங்க உங்க வீட்டுல வந்து நீங்க மட்டும் கிடையாது, நீங்க ஜேகே, ஜீனா, அப்புறம் யோன்சன், ஜானு, அப்புறம் உங்க அத்தை மாமா எல்லாம் இருக்கீங்க. அங்க ஜீவன் வீட்டுல ஜீவன் அண்ட் ஷாக்கி, அப்புறம் அவளுக்கு வந்து ஒரு குட்டி பாப்பா இருக்கும். குட்டி பாப்பானா குட்டி பாப்பா கிடையாது, 3 yearsல வந்து ஒரு மேல் பேபி தான். மேல் பேபி இருக்கும். அவன்னா இங்க ஜீனா பார்த்து சைட் அடிப்பான், கண்ணடிப்பான். இந்த பிளே பாய் மாதிரி ஒரு மாதிரி பேசுவான். ஆனா வயசு என்னமோ 4 வயசு தான் ஆகும். ஆனா அதுக்குள்ள அவ்வளோ வாய் அவனுக்கு. அவன் பேர் என்ன வைக்கலாம், விஹான்னு வச்சுக்கலாம், விஹான்னு வச்சுக்கலாம். சோ விஹான் தான். விஹானுக்கு வந்து எப்போதுமே ஜீனா மேல ஒரு கண்ணு. ஏன்னா வந்து அவனுக்கு வந்து மறை பொண்ணுதான் இல்லையா, பட் ஆனா ஒரு வயசு சின்ன பெரிய பொண்ணு ஜீனா. அதெல்லாம் வந்து அன்னிக்கவே மாட்டான். வந்தாலே பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படின்ட்டு தான் வருவான். இங்க ஜேகேக்குன்னா ஒரு மாதிரி இருக்கும், என்னடா வயசாகுது, நீ வந்து ஏன் பொண்ணு பிள்ளை கூப்பிடு அப்படின்ற மாதிரி ஜேகே என்ன திட்டுவாரு. ஆனா அவரு கண்டிக்கவே மாட்டாரு. ஜேகேவே கலாய்ச்சிட்டு இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. உங்களுக்கு வந்து விஹான ரொம்ப பிடிக்கும். அத்தனை உங்க மேல உயிரே விடுவான். சோ இங்க இப்படியே டைம் ஸ்கிப், அது இங்க இப்படியே போயிட்டு இருக்க. இங்க ஜேகே வந்து இப்போ பிசினஸ் எல்லாம் பண்றது கிடையாது. அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவரோட ப்ரொஃபஷனல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பிசினஸ் பாத்துக்கிறது வந்து யோன்சன் அண்ட் ஜீவன் 2 பேருமே தான் அவங்களோட பிசினஸ பாத்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே பிசினஸ்குள்ள என்டர் ஆனது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்போ வந்து நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும். சோ அங்கதான் வந்து போய் வேலை எல்லாம் அவங்களோட பிசினஸ் வந்து டேக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. ஜாகி வந்து பிசினஸ் எல்லாம் பண்ணல, வீட்டுலதான் இருக்கா, அவங்க அத்தை கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு. சோ அந்த மாதிரிதான் இங்க ஜேகே தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஜீனாவும் அவங்க தாத்தாவும் உட்கார்ந்து கார்ட்டூன் தான் பாத்துட்டு இருக்காங்க. இங்க ஜேகேவோட அப்பாவும் ஜீனா கூட சேர்ந்து அவருமே கார்ட்டூன் பாத்துட்டு இருக்காரு. இன்னும் வேற வழி இல்ல, வேற ஏதாவது மாத்தணும், அழ ஆரம்பிச்சிருவா. அதுக்கு பயந்துகிட்டே இங்க ஜீனா கூட உட்கார்ந்து கார்ட்டூன் பாத்துட்டு இருக்காரு உங்க மாமா. இங்க நீங்க ஜானு அண்ட் உங்க அத்தை 3 பேருமே கிச்சன்ல தான் நின்றுட்டு இருக்கீங்க. ஜானு இப்ப வந்து 5 month பிரெக்னெண்டா இருக்கா. இங்க நீங்க வந்து ஜானுவ பேச இந்த வேலையும் விடல, பட் ஆனா சும்மா அவங்க கூட வந்து நின்றுட்டு இருக்கா. இங்க யோன்சன் நீங்கன்னா அவர் வந்து ஆல்ரெடி கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டாரு. சோ இப்ப வந்து ஜேகே மட்டும்தான் கிளம்பிட்டு இருக்காரு. இங்க ஜேகே தான் மேல இருந்து உங்களை கூப்பிடுறாரு. நீங்களும் எட்டி பாக்குறீங்க. இங்க உங்க அத்தை தான் கோவையன், அதான் புருஷன் கூப்பிடுறான்ல, பெல்ட்டை காணும், ஷர்ட்டை காணும், அப்புறம் எதையோ காணும்ட்டு சொல்லி கூப்பிடுவான். கிளம்பு அப்படின்ற மாதிரி உங்களை தடுத்து விட்டுறாங்க. நீங்களும் தலையிலே அடிச்சுட்டு ரூமுக்கு தான் வரீங்க. வந்து பார்த்தா ஜேகே உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன பண்றீங்க, எதுக்கு இப்ப கூப்பிட்டீங்க, என் ஷர்ட் அங்கடி. ஏங்க கபோர்ட்ல தானே இருக்கு, இது கேட்கவே என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, எப்போதும் நீ தானே எடுத்து வைப்ப, இன்னைக்கு என்ன எதுவுமே எடுத்து வைக்காம நீ படுக்க போயிட்ட? என்ன புருஷன் மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்ச மாதிரி தெரியுது. நீங்க ஒரு மாதிரி ஜேகே பாக்குறீங்க. என்னடி பாக்குற, இப்பெல்லாம் நீ கூட க்ளோஸா இருக்கிறதும் இல்ல, என் மேல லவ்வா இருக்கிற மாதிரியே தெரியல. என்ன என்ன மறந்துட்டியா என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. ஆமா மறந்துட்டேன். என்னடி என்னடினா, உனக்கு என்னை விட உன் பொண்ணு தானே முக்கியம், அது மாதிரிதான் எனக்கும் நீ முக்கியம் இல்ல. யாரும் சொன்னா? அப்பெல்லாம் இல்லையே, எனக்கு எல்லாரையும் விட என் பொண்டாட்டி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சிக்ஸ்ல கிஸ் பண்றாரு. போதும்
ட்ரெஸ் இங்கதான் இருக்கு, அந்தாங்க அப்படின்னு மனசாக எடுத்து ஜேகே கையில கொடுக்குறீங்க. ஜேகே அந்த கிளாத்தை வாங்கிக்கிட்டு உங்களே பார்க்குறாரு. நீங்கள் திரும்பி கூட பார்க்கல. கிளாத் எடுத்து கையில் ட்ரெஸ் எடுத்து ஜேகே கையில் கொடுத்துட்டு நீங்கள் பிடிக்க வரன்னு கீழே தான் போகிறீங்க. இங்கே ஜேகே தான் ஒயன் என்னடி என்னடி ஸ்டேஷனுக்கு டைம் ஆச்சுல, அப்புறம் வந்து இன்னும் டிஃபன் ரெடி பண்ணலையா, அது இதுன்னு தப்போன்னு குதிப்பீங்க. அதெல்லாம் யார் பேர் பண்ணுறது? நான் சீக்கிரம் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன், அதுக்குள்ளே நீங்களும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போயிடுறீங்க. இங்கே ஜேகே ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு நிற்கிறாரு. இவள அப்படிதான் இருக்கா. ஸோ ஒரு வேளை ஜேகேவும் கிளம்பி கீழே வந்திருப்பாரு. ஜேகே வந்ததும் ஜீனா தான் ஓடி போய் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறா. டேடி அப்படின்னு சொல்லி. என்ன காஃபி குடிச்சாச்சா? குடிச்சிட்டேனே. என்ன பண்ணிட்டு இருக்கா? டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன். காலையிலே ஆரம்பிச்சாச்சா? ஏதாச்சும் விளையாடலான்னா எப்படி விளையாடுறது? தனியாகவும் விளையாட முடியும்? இவங்களெல்லாம் கூப்பிட்டா வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்கிற மாதிரி. அப்போ நான் சும்மா இருக்கானா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜீனா சொல்கிறா. இங்கே ஜேகே பார்க்குறாரு. என்ன பார்க்குற சொல்லு, நீயும் சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் மிரட்டுறா. சரி உன் மாமா வீட்டுக்கு போறியா? போற நீ அப்படின்ற மாதிரி இங்கே ஜீனா சிரிக்கிறா. இப்போ ஜேகே பாப்பாவை ரெடி பண்ணி அவரே ரெடி பண்ணிட்டாரு. உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வந்து கத்துவீங்க காலையிலே, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரே பாப்பாவை ரெடி பண்ணி தூக்கிட்டு வர்றாரு. இப்போ 2 பேரும் சாப்பிட வச்சு இப்போ ஜேகே வந்து நேராக வந்து ஜீவன் வீட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே போனதுமே வந்து உள்ளே கூப்பிட்றாங்க ஜேகேவை. ஜேகே வந்து இல்லை மாமா, எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, இவ தான் இங்கே மாமா வீட்டுக்கு வரணும்னு சொன்னான், அதான் கூட்டிகிட்டு வந்தேன், இந்தாங்க நான் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா வைன் வந்து கூப்பிட்டுப்பா அப்படின்னு சொல்லி ஜீனாவை இறக்கி விட்டுட்டு அவர் போயிடுறாரு. இங்க ஜீனானா பாட்டி அப்படின்னு சொல்லி உங்க அம்மா மேலே ஏறிக்கிறா. அப்புறம் உங்க அப்பா, அப்புறம் இவன் விஹான் இருக்காரு இல்லையா, ஸோ அவர் கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கா. டேஸ் அப்படிதான் போயிருக்கோம். இங்கே ஜேகே தான் ஸ்டேஷன் வந்திருப்பாரு இல்லையா. ஸ்டேஷன் வந்ததுமே அவர் வந்து ஒரு சில ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது நம்ஜூன் கிட்டேருந்து கால் வந்திருக்கும். ஜேகே சார் சொல்லுங்கள் சார், எங்கே இருக்கா? ஸ்டேஷனில் தான் இருக்கேன். ஒர்க்கா? அப்படிலாம் பெருசாக அது பிஸி இல்லை. ஏன், என்ன விஷயம்? என்னை பார்க்க வர முடியுமா? ஓ வரேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ நம்ஜூனை பார்க்கறதுக்கு தான் அங்கே அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காரு. இங்கே ஜேகே நம்ஜூனை வந்து மீட் பண்ணுறாரு. வா ஜேகே உட்காரு. என்னாச்சு சார்? என்ன விஷயம்? எதுக்கு உடனே பார்க்கணுன்னு சொன்னீங்க? அதுவும் இல்லாமல் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு. என்ன விஷயம்? உனக்கு நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. என்ன ப்ராஜெக்டா? ப்ராஜெக்டுன்னு சொல்ல முடியாது, பாதியிலே விட்ட ஒரு விஷயம் மறுபடியும் நம்மளை தொடர்ந்து வந்திருக்கு. எதை பற்றி பேசுகிறீங்க? எனக்கு புரியல. ட்ரையான். ஆமாம், அவன் தான் இறந்துட்டானே. அவன் இறந்துட்டான். ஆனால் அவன் உருவாக்குன ஒன்று இன்னும் உயிரோட தான் சுற்றிட்டு இருக்கு. புரியல. ட்ரையானோட ஃப்ரெண்ட் கிம் சியோக் ஜின். ஆமாம், அவன்தான். மேபி அவன் இந்நேரம் இங்கே வந்துட்டுருக்கலாம். ஏன், எதுக்கு? வேற எதுக்கு? பழி வாங்க தான். பழி வாங்கவா? நான் இப்போ தான் அவனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணி முடித்தேன். ட்ரையான் சும்மா ஒன்றும் மாஃபியாக்குள்ளே வரல. அவன் பெரிய பிளானோட தான் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஹெல்ப் இவன் தனியாக ஒன்றும் இதை பண்ணலை. அவனுக்கு பக்க பலமாக பேக் போன இருந்தது அவனோட ஃப்ரெண்ட் கிம் சியோக் ஜின். அவன் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எப்படி ஒரு பிளானை பண்ணினாங்க. புரியல. மேபி நமக்கு இன்னும் ஒர்க் முடியலன்னு சொல்கிற ஜங்கு. அப்போது அவர் கண்டிப்பாக வருவான், தேடி வருவான். பழி வாங்கணும்ல. இங்கே அட் சேம் டைம் எங்கள் ஜேகேக்கு ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. ஹலோ, யார்? சார், நான் தான் கான்ஸ்டபிள் பேசுகிறேன். என்ன விஷயம்யா? எதுக்கு சும்மா கால் பண்ணிகிட்ருக்க? நான் தான் டிசி சாரை பார்க்க வந்திருக்கேன்ல. சார்,
என்ன உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு சார். என்ன பார்க்கவா? யாரு? தெரியல சார். கேட்டா ஜின்னுன்னு சொல்றாரு. ஜின்னா? ஃபுல் நேம் என்னன்னு கேளு அப்படின்ற மாதிரி இவர் கேட்டதுமே கிம் சியோ ஜின். அவ்வளோதான். இங்கே நம்ஜன் அண்ட் ஜேகே 2 பேருமே ஷாக்கா ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஓகேடா, இந்த எஃப்எஃப் நான் இங்கேயே வந்து எயின் பண்ணிக்கிறேன். இது சும்மா ஒரு த்ரில்லிங்காக தான் வச்சேன். வேணும்னா சொல்லுங்கள், சீசன் 2 வேணால் வேறு மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். பட் ஆனால் இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. இதோட இந்த எஃப்எஃப் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு ஸ்டோரியில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை மிஸ். அன்யோ.